இன்றைக்கி வீடியோவில் நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ பார்த்திங்க அப்படின்னா புதுசாக வாங்கியிருக்கக்கூடிய பட்டு சேலைக்கு கோடு அடித்து நம்ம வந்து ஃபால்ஸ் எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். புதுசாக தையல் கற்றுக்கிறவங்களுக்கு ஃபால்ஸ் வைக்கிறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் சுருக்க வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் சொல்கிற மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து தைச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சுருக்கங்கள் வராது. நீங்கள் புதுசாக இந்த சேனலுக்குள்ள வந்திருக்கீங்கன்னா சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சாரீ எடுத்திருக்கோம், ஃபால்ஸ் எடுத்திருக்கோம். இதை வந்து எப்படி சுருக்கம் இல்லாமல் எப்படி தைக்கணும் அப்படிங்கிறத எளிமையாக நான் வந்து பிகினர்ஸ்க்குலாம் புரிகிற மாதிரி தெளிவாக சொல்லி கொடுத்துருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சாரீக்கு மேட்சிங்காக ஃபால்ஸ் இருக்கா அப்படிங்கிறத கவனிச்சுக்கோங்க. சாரீக்கு மேட்சாக இருந்தால் தான் பார்க்குறக்கு வந்து நீட்டாக இருக்கும். அதனால் மேட்சிங்காக இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. சேலை ஒரு கலரில் இருக்கும், பார்டர் ஒரு கலரில் இருக்கும். அதனால் பார்டருக்கு தகுந்த மாதிரியே நீங்கள் வந்து ஃபால்ஸு கேட்டு வாங்கிட்டு வந்துடுங்க. சரிங்களா? நம்ம வந்து தைக்க ஆரம்பிச்சிடலாம். நான் எடுத்துருக்கக்கூடிய சாரியில் பார்த்திங்கன்னா ஒரு சைடு வந்து அந்த முடிச்சு போட்டிருக்காங்க, டிசைன் வந்து வந்துருச்சு. அதனால் ஒரு சைடு மட்டும் நம்ம மடிச்சு அடித்தா போதும். உங்களோட சேலையில் நீங்கள் 2 சைடுக்கும் மடிப்பு இருந்துச்சுன்னா மடிச்சு அடிச்சிடுங்க. சரிங்களா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம மடிப்பை எப்படி மடித்து தைக்கிறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். சாரியோட உள்பக்கம் எடுத்துக்கோங்க, அதாவது ராங் சைடு எடுத்துக்கோங்க. அந்த கார்னரில் 1/4 இன்ச்சில் ஒரு தடவை மடிச்சுக்கோங்க. செகண்டாக இன்னொரு 1/4 இன்ச்சில் இன்னொரு தடவை மடிச்சுக்கோங்க. 2 தடவை நம்ம வந்து மடிக்கணும். அப்போ தான் பிசுறு வந்து வெளியில் தெரியாது. 2 தடவை மடிச்சுட்டு இந்த இடத்துல நீங்கள் வந்து ஸ்ட்ராங்காக ஒரு தையல் போட்டுட்டு நீங்கள் ஆரம்பிங்க, இல்லைன்னா பிரிச்சுட்டு வந்துடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த அளவுக்கு வந்து மடிச்சிருக்கீங்களோ அதே லென்த்தில் நீங்கள் கடைசி வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக மடித்து தையல் போட்டுருங்க. இந்த தையல் வந்து 1/4 இன்ச்சில் நீங்கள் மடிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. பெரிய மடிப்பாக மடிச்சிங்கன்னா பார்க்க நீட்டாக இருக்காது. இதே மாதிரி கடைசி எண்டு வரைக்கும் நீங்கள் கோடை வந்து மடித்து அடிச்சிருங்க. அதாவது சேரீக்கு ஓரம் மடித்து அடிச்சிருங்க. அடித்து முடிச்சதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஃபால்ஸ் வச்சு தைக்கணும். அப்போ தான் கரெக்டாக வரும். ஃபால்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து அந்த சேலையோட கரைப்பகுதியில் வைக்கணும். இதுவுமே உள்ள சைடு தான் வைக்கணும். இன்சைடு வந்து எடுத்துக்கோங்க, ராங் சைடு அடியில் வந்து எடுத்துக்கோங்க. இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு கையளவுக்கு கேப் விட்டுட்டு ஃபால்ஸ் வைக்க ஆரம்பிங்க. ஃபால்ஸ்லேயுமே உள்ள வெளியாக இருக்கும், அது வந்து கரெக்டாக உள்ளே போகிற மாதிரி வச்சுக்கோங்க. இந்த இடத்துல நீங்கள் வந்து அந்த ஃபால்ஸோட கீழ்ப்பகுதியில் ஃபஸ்ட்டு தையல் போடுங்க. தையல் போடுறப்ப கொஞ்சம் பெரிய தையல் மாற்றிக்கோங்க. இது வந்து உங்களுக்கு ஃபால்ஸ் வந்து சுருக்கை இல்லாத ஃபால்ஸா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. கொஞ்சம் ஒவ்வொரு ஃபால்ஸ் பார்த்திங்கன்னா சுருக்கை இருக்கும், அதை வந்து அயன் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து அந்த சேரீயோட அந்த அடிப்பகுதியில் ஓரத்துலேயே நம்ம வந்து இந்த ஃபால்ஸ் வச்சு அப்படியே தையல் போட்டுடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கடைசி எண்டு வரைக்கும் நம்ம வந்து தைச்சிட்டு திரும்பவும் ஃபஸ்ட்லேருந்து மேலே ஒரு சைடு இருக்கு இல்லையா, அதையும் நம்ம வந்து தைக்கணும். வீடியோ வந்து ரொம்ப பொறுமையாக தான் சொல்லித்தரேன், இதே மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. கடைசியில் வந்து அடிக்கிறப்ப நீங்கள் மடித்து விட்டுருங்க, இல்லைன்னா பிசுறு தெரியும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம அடிப்பக்கம் தையல் போட்டுட்டோம். இப்போ வந்து மேல் பக்கமும் தையல் போடணும். ஃபால்ஸோட அந்த ஓரத்துலேருந்து நீங்கள் அப்படியே தையல் போட ஆரம்பிச்சிருங்க. இந்த தையல் வந்து மேலே போடுவோம் இல்லையா, அதனால் சுருக்கம் இல்லாத அளவுக்கு பார்த்துக்கோங்க. கையில் வந்து இழுத்து பிடிச்சிட்டே தைச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து சுருக்கங்கள் வராது. நீங்கள் வந்து ரொம்பவே பிகினர்ஸ் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா குண்டூசி எடுத்துக்கோங்க. ஃபால்ஸை வச்சு ஃபிக்ஸ் பண்ணி குண்டூசி குத்திட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தையல் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சுருக்கங்கள் வராது. ஒருவேளை உங்களுக்கு வந்துட்டு அந்த மடிப்பு பகுதியில் சுருக்கங்கள் வந்துச்சுன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா அந்த மடிப்பு பகுதியிலே நீங்கள் சின்னதாக ஒரு தடவை குட்டியாக மடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்து மடிச்சுக்கிட்டு தையல் போட்டிங்கன்னா உங்களோட ஃபால்ஸ் வந்து சுருக்கம் இல்லாமல் பார்க்குறக்கு வந்து நீட்டாக இருக்கும். இந்த மாதிரி அந்த மடிப்பு பகுதியிலே நீங்கள் வந்து மடிப்பு மடிச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து பார்க்குறதுக்கும் நீட்டாக இருக்கும். இதே மாதிரி கடைசி வரைக்கும் நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி நீங்கள் வந்து தைச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட சேலைக்கு ஃபால்ஸ் வந்து நீங்கள் அழகாக வச்சுக்கலாம். நீங்கள் வந்து தைக்கும்போதே எந்த அளவுக்கு வந்து சுருக்கம் இல்லாமல் தைக்கிறீங்களோ அது வந்து வெளிப்பக்கம் அவங்களுக்கு சேலை கட்டும்போது அந்த சுருக்கங்கள் வந்து வெளியில் வரைக்கும் தெரியாது. நீங்கள் ஃபால்ஸ் வைக்கும்போது சுருக்கங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா அது வந்து சேலைக்கு வெளியிலையும் தெரியும். அப்போ அவங்களுக்கு வந்து சேரீ கட்டும்போது நல்லா இருக்காது. ஒருவேளை நீங்கள் ஃபால்ஸ் வைக்கும்போது சுருக்கங்கள் இருந்துச்சுன்னா அதை பிரிச்சுட்டு திரும்பவும் ஃபஸ்ட்லேருந்து தைச்சிக்கோங்க. அப்படியே நீங்கள் வந்து விட வேணாம். சரிங்களா? இப்போ வந்து எண்டுக்கு வந்துட்டோம். இதை வந்து அப்படி தைச்சி கம்ப்ளீட் பண்ணிடுங்க. இப்போ நம்ம வந்து ஃபால்ஸ் வச்சது எப்படி வந்திருக்குங்கிறத செக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் வந்து கையில் இழுத்து பிடிச்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சுருக்கங்கள் இருக்காது. வெளிப்பக்கமும் திருப்பி பார்த்துக்கோங்க. சுருக்கங்கள் இருந்துச்சுன்னா அது வந்து தெளிவாக தெரியும். அந்த மாதிரி இல்லைன்னா ஓகே, நீங்கள் வந்து கரெக்டாக வச்சுருக்கீங்க. இல்லைன்னா திருப்பி பிரிச்சுட்டு ஃபஸ்ட்லேருந்து தைச்சிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சாலையோட அந்த கரைக்கு வந்து ஃபால்ஸ் வச்சு முடிச்சிட்டோம் இல்லையா. நான் வந்து சொல்லிக் கொடுத்தது உங்களுக்கு புரிஞ்சிச்சா இல்லையான்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அப்போ தான் இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கும் புரியும் அப்படிங்கிற நம்பிக்கை வந்து அவங்களும் தைச்சி கற்றுப்பாங்க. இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான டெய்லரிங் வீடியோஸ்க்கு மறக்காமல் இந்த சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனலில் நிறைய டெய்லரிங் வீடியோஸ் வந்து ரெகுலராக வரப்போகுது. சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரிங்களா? உங்களுக்கு எதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கேட்கலாம். இந்த வீடியோ பார்த்து நீங்கள் வந்து தைச்சிருப்பீங்க இல்லையா, உங்களோட ஃபால்ஸ் வந்து எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறதையும் நீங்கள் தாராளமாக சொல்லலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான டெய்லரிங் வீடியோஸ்க்கு இந்த சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க.